கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10:11. ரோமன்ஸ் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். இங்கே சொல்லும்போது அவரை விசுவாசிக்கிற எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ என்ன, இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் யூதன் அல்லாதவன், புறஜாதியாரா, நீங்கள் படித்தவனா படிக்காதவனா, நீங்கள் நெறியா வாங்கினவனா நெறியா வாழாதவனா, இல்லை நீங்கள் மதம் சார்ந்தவனா மதம் சார்பதாக இருக்கிறவனா, ஆணா பெண்ணா, இல்லை முதலாளியா அடிமையா, எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏசாயா 28:16 சொல்லாரு. யாராக இருந்தாலும் என்ன, எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டு. அடுத்து என்ன சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் என்ன, விசுவாசிக்க என்ன, அதாவது தன்னுடைய தனிப்பட்ட முறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறவன். ஏன்னாங்க சொல்லும்போது ரட்சிப்பு இது உங்களுடைய விசுவாசத்தினுடைய இல்லை உங்களுடைய அதனுடைய பலத்தில் இல்லை, யார் மேலே வைத்திருக்கிறீங்கிறதான். ஏன்னா யார் மேலே விசுவாசம் வைத்த, எனக்கு ரொம்ப பலமான விசுவாசம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வீக்கான, இல்லை, யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. ஏன்னா கிறிஸ்து போதுமானவர். அப்போ இங்கே விசுவாசம் என்பது என்னென்னா, சரியான இது மேலே வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம், அவர் செய்து முடித்த ஒரு வேலையின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம். அது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை வைக்கக்கூடிய விசுவாசம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆண்டவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு விசுவாசம். இதைத்தான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த விசுவாசம் என்ன, கிறிஸ்துவை மையமாக கொண்டது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலம் வெட்கப்பட மாட்டாங்க, ஒரு காலம் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு காலம் தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு காலம் ஐயோ நான் கிறிஸ்து மேலே நான் விசுவாசம் வைத்தேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. உங்களை ஒரு காலம் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டவங்களாக நிற்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு நித்திய காலத்திற்குரிய ஒரு பாதுகாப்பும் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. ஏன்னா அந்த வசனத்தை தவறுதலாய் புரிந்து கொண்டு அநேகர் என்னை கர்த்தர் மற்றவங்க முன்னாடி வெட்கப்படுத்த மாட்டார் அப்படிங்க சொல்லக்கூடிய காரியத்துக்கு நிறைய பேர் இதை உபயோகப்படுத்துவாங்க. இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் என்ன பண்ணுது, உங்களை கர்த்தர் முன்னாடி வெட்கப்பட வைக்கவே வைக்காது. ஏன்னா அது ரோமர் 9ஆவது அதிகாரம் 33ஆவது வசனத்தை சொன்னார். அதே மாதிரி பேதுரு எடுத்து சொல்லும்போது 1 பேதுரு 2:6 சொல்கிறாரு. அதே மாதிரி யோவேல் 2:32 சொல்லும்போது யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை அழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் ஒரு காலம் உங்களை தவற விடவே விடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் மக்கள் வேணால் உங்களை ஏமாற்றலாம், இல்லை மக்கள் உங்கள் மேலே என்ன நான் இவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இவர் என்னை இப்படி ஏமாற்றிட்டாரு, இல்லை நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை மாற்றலாம். ஆனால் என்ன பண்ணாது, கிறிஸ்து ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட வைக்க மாட்டார். ஏன்னா நம்முடைய கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு காலம் வீணாக போகவே போகாது. ஏன்னா ஒரு நாள் என்னை தேவன் முன்பாக போய் நிறுத்தும். அது மாத்திரமல்ல, இது எனக்கு மாத்திரமல்ல, நான் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறது, நீங்கள் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை. அப்போ என்னென்னா, இங்கே உங்களுடைய பயம் போக்கி நீங்கள் கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் வருது, உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைங்க. அவரால்
சந்திக்க முடியாத ஒரு நபர் யாருமே இல்லை. அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது உங்கள் விசுவாசம் வீணாக போகாதுன்னு சொல்லி தைரியமாக நீங்கள் மற்றவர்களுக்கு பேசக்கூடியதான். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டீங்க. மக்கள் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணலாம், நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படவே விடமாட்டார். நீங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் முன்பு ஒரு நாள் நிற்பீங்க. குற்றமற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்கள் விசுவாசமாய் இருக்கும்போது நாங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு திட நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.